ஜெய் குருதேவ். ராஜலட்சுமி ஆண்டி மகாகால சக்கரம் யந்திரம் பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறத இப்போ சொல்கிறேன். இது 1998 குண்டூரில் சப்தரிஷி ஆசிரமத்தில் மாஸ்டர் சொல்லி கொடுத்தது. அமாவாசை டு பௌர்ணமி சிருஷ்டி கிரமம் ஆரம்பிக்கிறது. பௌர்ணமி டு அமாவாசை சம்ஹாரம் அது கிரமம் நடக்கிறது. இது தியானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி விவரமாக இதில் சொல்ல போகிறோம். இதில் திதிப்படியும் சாதனை இருக்குது. அதை எப்படி பண்ணுறது? இந்த தியானம் பண்ணினா மகாகால சக்கர சாம்ராஜ்யத்தில் நம்ம ரொம்ப இதுவாக இருக்க முடியும், திருப்தியாக நன்னா இருக்க முடியும் என்கிறத பற்றி சொல்லியிருக்கா. சிருஷ்டிக்கிரமம் சுக்லபட்சத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அமாவாசை மகாகால சக்கரத்தில் 9 ஆவரணம் இருக்குது. பிந்து முதல்ல இருக்குது. அதை சுற்றி திரிகோணம், அந்த திரிகோணத்தை சுற்றி அஷ்டகோணம், அப்புறம் இன்னர் தசாரம், உள்முக தசாரம், அப்புறம் வெளிப்புற தசாரம், அவுட்டர் தசாரம் நிர்மாணம், அப்புறம் சதுர்தச நிர்மாணம், அதுக்கப்புறம் அஷ்டதள நிர்மாணம், கிரக நிர்மாணம், அப்புறம் 12 ராசிக்கு சம்பந்தப்பட்டது, அப்புறம் 16 தளம் ஷோடச தள நிர்மாணம், சந்திரகலை, துவாதச நிர்மாணம் சொல்லுவோம். அப்புறம் இதில் 3 பூபுரம் இருக்குது. அதில் உள்ளே இருக்கிற 3வது பூபுரத்தில் 19 to 28 இது இருக்குது ஸ்டார். 2வதுல 11 to 9, ஃபஸ்ட்டில் 1 to 10. இதுதான் மகாகால சக்கரத்தோட சம்பூர்ண ஸ்வரூபம். சென்டரில் நடுவில் ஒரு பிந்து இருக்குது. அதை சர்வானந்தமய சக்கரம்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கிற பிந்துக்கு சர்வானந்தமய சக்கரம். அது அது லலிதா தேவி, அதை தான் லலிதா தேவி பார்வதி தேவி அப்படிங்கிறோம். அந்த பிந்துவில் காமேஸ்வரி சேர்ந்து இருக்கா. நம்ம சரீரத்தில் ஜீவாத்மா பரமாத்மாக அந்த பிந்து இருக்குது. பிந்துவுக்கு டவுன்வர்டு ட்ரையாங்கிள் தெரியுது. அது சர்வ சித்தி பிரத சக்கரம். அந்த சக்கரத்தில் 3 கோணம் இருக்குது. அதில் 3 சக்தி இருக்குதுன்னு சொல்லுவோம். 3க்கு ரகரகமாக நம்ம சொல்லுவோம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த சிருஷ்டி சிதி லயம் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த கட்கமாலா படிக்கும்போது இந்த கோணத்தையும் இந்த தேவதேவ விசேஷம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அஷ்டகோணம், சர்வரோக ஹர சக்கரம். 8 கோணம் இருக்குது. லலிதா தேவியோட 8 சக்தியில் இதை விவரமாக சொல்லியிருக்கு. என்ன 8 சக்தி? சத்வ ரஜ தமோ, அப்புறம் குளுமை, உஷ்ணம், சுகம், துக்கம், கோரிக்கை, இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. அந்த 8 கோணத்துக்கும் அதிதேவத சக்தி
பரிபாலிக்கிறார். அடுத்தது 4வது அந்தர்தசாரங்கிறோம். சர்வ ரட்சாகர சக்கரம். 10 கோணம் பரமேஸ்வரி 10 சக்திக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறார். 10 என்ன? நம்ம 10 வித ரசாயனம், ஜீவ ரசாயனத்துக்கு அதிதேவதை, பிரக்கிரியைக்கு அதிதேவதை. அது என்ன அப்படின்னா பசி, ஜீரணம், விசர்ஜனம், ஜடராக்னியில் இருக்கிற தோஷத்தை போக்குறது, அப்புறம் எரிக்கிற சக்தி, தாகம். அந்த நம்ம சரீரத்தில் பலவிதமாக இருக்கிறத அதை பிரவகிக்க செஞ்சு ஜடராக்னியை அதிகப்படுத்துகிற சக்தி. ஷாரக, உத்காரக, சோபக, ஜிம்பக, மோகக. இந்த எல்லா தேவதா சக்திக்கும் பகிர்தசாரம். பகிர்தசாரத்துக்கு 10 கோணம் இருக்குது. 10 பிராணசக்திக்கு அதிதேவதை. பிராண, அபான, வியான, உதான, சமான. அதுக்கு உபபிராணம் நாகமும் கூர்கமும் கிருக்லமும் தேவதத்த தனஞ்சய. இதுக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறார் அம்பாள். 6 சதுர்தசாரம் 14 சர்வ சௌபாக்கிய சக்கரம். 14 முக்கிய நாடிக்கு அதிதேவதை. முக்கிய நாடி நம்ம நாடின்னா ஸ்தூல இட பிங்கள சுஷும்னா தான் நமக்கு தெரியும். இது காயத்ரி மகாவியானத்தில் இதை பற்றி ரொம்ப நன்னா சொல்லியிருக்கா. 14 நாடின்னா ஆலம்புழா, கூஃப்ரா, விஸ்வேதாரா, வாரணா, அஷ்டஜிக்வா, யசோவதி, பயஸ்வனி, காந்தாரி, பூஷா, சங்கினி, சரஸ்வதி, இட, பிங்கள, சுஷும்னா. இது நரம்பு சம்பந்தத்துக்கு ரொம்ப அதிதேவதை. இடன்னா லெஃப்ட் நோஸ்லேருந்து சுவாசம் எடுத்துக்கிறது, பிங்களன்னா ரைட் நோசத்துலேருந்து எடுக்கிறது, சுஷும்னாம்னா ஆக்ஞாவில் இருக்கிறது சுஷும்னா. அப்புறம் இன்னொரு வட்டம் தெரியுது. இதில் அஷ்டதளம், சர்வ சங்கோபன சக்கரம். அதை நடுவில் இருக்கிற பிந்துவை நம்ம சூரியன் அல்லது ஆத்மான்னு நினச்சிக்கலாம். இதை சுற்றி 8 தள 8 இதில் இருக்குது, இந்த சிம்பல் மாதிரி இருக்குது. என்னென்ன அப்படின்னா சந்திரன், குஜன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இதை மாஸ்டர் இதோட நமக்கு லிங்க் பண்ணி பிரம்ம முராரி திரிபுராந்தகாரி பானு சசி பூமி சுதவ் புதச்ச குருச்ச சுக்ர ச சனி ராகு கேதவக சர்வே கிரகா சாந்திகரா பவந்து. சரீரத்தில் உள்ள சக்கரத்தோட எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா. இதுவும் ஒரு சாதனை மாதிரி. அஷ்டதளம் ஆச்சு. அப்புறம் பன்னெண்டு ராசிக்கு மகாகல சக்கரம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கர்காடகம், சிம்மம், கன்யா, துலா, விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இது திரிபுஜம்.
அஷ்டதள கோணம், அந்தர்தசாரம், பகிர்தசாரம், சதுர்தசாரம், நவகிரகம், 12 ராசி, துவாதச ராசி சக்கரம். லாஸ்டில் சர்வாச பரிபூர்ண சக்கரம். அதுக்கும் லாஸ்டில் திரையோக்க மோகன சக்கரம். இது 16 ஷோடச தளம் இருக்கே, சர்வாச பரிபூரக சக்கரம். 16 தளம், 16 நாமத்தோட அம்பாள் வீடு ஆட்சி பண்ணுறா. 16 கிரியைக்கு அதிதேவதை. இதே ஷோடசி ஜபம் கூட 16 அக்ஷரம்தான். இதே நம்ம இது ஹிரண்ய வர்ணம் அது சொல்கிறோமே, அதுவும் 16 தான். 16ங்கிறது பாட்டிமே விதியிலேருந்து ஆரம்பித்து வருது. லாஸ்ட்டில் இருக்கிறது திரிலோக்கிய மோகன சக்கரம். அது 4 கேட்ஸ் இருக்குது. அதில் உள்ள இருக்கிற அந்த கீதத்தில் 18லேருந்து 28 ஸ்டார் நட்சத்திரம் இருக்குது. ரெண்டாவது இது கோடு இருக்கு, அதில் 11லேருந்து 18. வெளியில் இருக்கிற முதல்ல 1லேருந்து 10 நிர்மாணம் ஆயிருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா 27 நட்சத்திரம் தான் நம்ம இதில் சொல்லியிருக்கா. 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவாள். அபிஜித் நட்சத்திரம் மத்தியானம் 12 மணிக்கு இருக்குன்னு சொல்லுவாள். அந்த 12 மணிக்கு ரொம்ப உடம்பு சரியாதவா இருந்தால் கூட இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அவளுக்கு சாப்பாடு போட்டால் எப்படிப்பட்ட உடம்பு இருந்தாலும் அவளுக்கு அது உடம்பு ஒன்றும் பண்ணாது, சீக்கிரம் டைஜஸ்ட் கூட ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். அது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாள். இந்த டயத்தில் ஜபம்லாம் பண்ணினா கூட அதுக்கு ரொம்ப பவர் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வெளியிலேருந்து வருவோம். திரைலோக்கிய மோகன சக்கரம், பூபுரம். It represents the earth plane and acts as a protective boundary for the inner levels. ரெண்டாவது சர்வாச பரிபூர்ண சக்கரம். It signifies fulfillment of all desires and aspirations. 3 சர்வ சங்கோபன சக்கரம். It represents the string or agitation of the mind, symbolizing the initial stages of spiritual awakening. 4 Sarva Saubhagya Chakram. Associated with bestowing auspiciousness and good fortune. 5 சர்வார்த்த சாதக சக்கரம். Fulfilling worldly desires and material goals. 6 சர்வ ரட்சாகர சக்கரம். It represents protection and safety from harm.
6 அஷ்டகோணம், சர்வரோககர சக்கரம். Healing and protection from ailments, both physical and spiritual. Trikonam, Sarvasiddhi Chakram. Spiritual attainment and realization of one's true self. Last, Bindu, Sarvanandamaya Chakram. It symbolizes pure consciousness, infinite bliss and ultimate unity of all existence. Jai Gurudev.